வணக்கம். உலக பணக்காரர்கள் வரிசையில் கடந்த 12 ஆண்டுகளாக அசைக்க முடியாத இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய ஒருத்தர் யாருன்னு கேட்டால், மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தினுடைய சிஇஓவாக அதனை உலகிற்கு அறிமுகப்படுத்திய வில்லியம் ஹென்றி பில்கேட்ஸ். அதாவது இவங்களுடைய தந்தையார் பேர், அவங்களுடைய முன்னோர்கள் பேர் வழியில் இவருடைய பேர் அந்த கேட் அமையுது. இவர் 1955ஆம் ஆண்டு பிறந்தவர். இவங்களுடைய குடும்பம் வளமையான குடும்பம். இவங்களுடைய தாத்தா பெரிய தொழிலதிபர், இவங்களுடைய அப்பா பெரிய வழக்கறிஞர், இவங்களுடைய தாயார் படித்தவங்க. இவர் அங்கே பிறந்தது எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாஷிங்டனில் சியாட்டில் என்கின்ற அந்த பகுதியில் பிறந்தார். அங்கேருந்த புகழ்பெற்ற பள்ளிக்கூடம் லேக் சைட் என்கின்ற பள்ளி. நான் எப்போவும் அமெரிக்காவுக்கு போனால் என்ன செய்வேன்னா, பல்கலைக்கழகங்கள், பள்ளிக்கூடங்கள், தமிழ் பள்ளிகள், நூலகங்கள் இதுக்கெல்லாம் போயிட்டு வருவேன். அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துக்கு நான் போயிட்டு வந்திருக்கிறேன். எனக்கு அது ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயம். அது இதில் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சிலிக்கான் வேலியில் இருக்குது. அங்கே இதில் கலிஃபோர்னியாவில் இருக்குது, இன்னொரு இடத்துலையும் இருக்குது. இப்போ இவர் 8வது படிக்கிறப்ப அப்போ தான் இந்த கணினிங்கிற ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. 1975. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இது நல்லா சொன்னால் அது ஒரு டெலிபிரிண்டர் மாதிரி தான் இருக்குது, பிரிண்டிங் மிஷின் மாதிரி தான் இருக்குது. அதில் உட்காந்து பயிற்சி எடுக்க ஆரம்பிக்கிறார். இவருக்கு அதில் ரொம்ப ஆர்வம் இருக்குன்னு தெரிஞ்சோடனே பள்ளி நிர்வாகிகள், ஆசிரியர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இவருக்கான கணித பாட வேலையை குறைச்சி இந்த கணினி அறிவிக்கான நேரத்தை கூட்டி கொடுக்குறாங்க. எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ நமக்கு எதில் ஈடுபாடு அதிகமோ அதில் அந்த ஈடுபாட்டில் நம்ம ஈடுபாடை வச்சிட்டோம்னா போதும், அவங்க பெரிய ஆளாக வந்துடுவாங்க. அதே மாதிரி தன்னுடைய சின்ன வயதிலே என்ன பண்ணார் அப்படின்னா, இதுக்கான அந்த கோடிங்ஸ்லாம் எழுத ஆரம்பித்தார். நிரல் அப்படின்னு சொல்லுவோம், நம்ம கணினி நிரல் அப்படின்னு சொல்லுவோம், ப்ரோக்ராம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இதை இவர் பண்ண ஆரம்பித்த உடனே அது பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது, எல்லாருக்கும் வியப்பாகவும் இருந்தது. அதுக்கு பிறகு என்ன பண்ணார்னா, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் போய் சேர்றார். அப்படி சேர்ந்தபோது தான் இவர் இந்த துறையில் பெரிய சாதனை பண்ணுறதுக்காக இவருடைய நண்பர்கள் இவரோடு சேர்ந்து மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை உருவாக்குறாங்க. அது உலக புகழ்பெற்ற நிறுவனமாக மாறும், உலக கோடீஸ்வரராக இவர் மாறுவார் அப்படிங்கிறதெல்லாம் உண்மையிலேயே இவர் கணிச்சு வச்சுருந்தார். இது எல்லாருடைய பயன்பாட்டில் இருக்கணும். இன்றைக்கி எல்லார் வீட்டில் இருக்கக்கூடிய கணினி நம்ம பயன்படுத்த அந்த பயன்பாட்டில் ஒரு பகுதி அவருக்கு படம் போய்கிட்டே இருக்குதுங்க. அதுதான் ஆச்சரியம். இந்த படம் முழுவதும் தன்னுடைய உழைப்பினால், இளமையினால், முயற்சியினால் சம்பாதிக்கப்பட்டது. முக்கியமாக சொல்கிறதா இருந்தால், இவரை பற்றி இவர் வாழ்க்கையில் எழுதுகிறாரு, உங்கள்கிட்ட எல்லார்ட்டையுமே திறமை இருக்குது, அந்த திறமையை நீங்கள் வெளிக்கொண்டு பாருங்கள். இன்னொன்று, நான் படிக்கிற போது கோல்டு மெடல் வாங்கினதில்லை, ஆனால் கோல்டு மெடல் வாங்கின எல்லாருமே என்கிட்ட வேலை பார்க்குறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. இன்னொன்று, நல்ல கொடையாளருங்க. எப்படி ராக்பல்லருடைய ஃபவுண்டேஷனில் அதிகமான நன்கொடைகள் உலகுக்கு தரப்படுதோ அது மாதிரி இவர் என்ன பண்ணார்னா, நோயாளிகளுக்காகவும் கல்வி நிறுவனத்துகளுக்காகவும் தன்னுடைய பணத்தை அதிகமாக செலவு பண்ணுறாரு. இன்றைக்கும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பில்கேட்ஸ் எளிய மனிதராக இருக்கிறார். நான் கலிஃபோர்னியாவுக்கு ஒரு முறை போயிருந்தப்போ எழுத்தாளர் சுஜாதா அவர்கள்ட்ட ஃபோனில் பேசினேன். எங்கே இருக்கீங்க அப்படின்னாரு. அமெரிக்காவில் சிலிக்கான் வேலியில் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். உடனே இன்றைக்கி என்ன தலைப்பில் பேச பாருங்க அப்படின்னு கேட்டார் சுஜாதா. நான் உடனே சொன்னேன், சிக்கி முக்கி கல்லும் சிலிக்கான் சில்லும் அப்படின்னேன். அவர் பயங்கரமாக சிரிச்சிட்டார். சிக்கி முக்கி கல்லில் தான் முதல்ல நெருப்பை உண்டாகுது, சிலிக்கான் சிப்பில் அந்த கணினி பூரா இயங்கிட்டுருக்கு. அப்போ சிக்கி முக்கி கல்லும் சிலிக்கான் சில்லும் அப்படின்னு சொன்னேன். சிலிக்கான் வேலினே கலிஃபோர்னியாவுக்கு பாருங்க. எப்போயாவது அமெரிக்கா போனால் போய் பார்த்துட்டு வாங்க. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, வாழுகிற காலத்திலேயே சாதனைகளை செய்து காட்டினால்தான் உலகம் நம்மை மதிக்கும், நாம் வரலாற்றை உருவாக்குவோம். அப்படி உருவாக்கிய ஒருவர் யார் என்று கேட்டால், ட்ரெண்ட் செட்டர் யார் என்று கேட்டால் பில்கேட்ஸ்.